ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS 200 பைக்கை பற்றி தான். இப்போ இந்த பைக் வந்து 2025 மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேஜராக ஒரு 2 விதமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் வந்து டெயில் லேம்ப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அண்ட் சேஃபில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த நம்பர் பிளேட் கூட வர அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பழைய டிசைனை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவு ஓகேன்னு வேணால் சொல்லலாம், பட் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,84,000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் வந்து ஒரு 2,20-25 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ப்ரைஸ் வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வண்டியில் வந்து எல்லாரும் மேஜராக எதிர்பார்த்த அப்டேட் என்னன்னா UST ஃபோர்க்ஸ் வந்து கொண்டு வரணும் தான். அந்த UST ஃபோர்க்ஸை கொண்டு வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே கூட நல்லாவே இருந்திருக்கும். அது ஏன் அந்த UST ஃபோர்க்ஸ் வந்து கொண்டு வரலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, UST ஃபோர்க்ஸ் வந்து கொண்டு வந்தோம்னா இந்த வண்டியோட டிசைனுக்கு வந்து அது அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷமாவது ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த UST ஃபோர்க்ஸ் வந்து கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வண்டியில் 199.5cc 4 வால்வ் லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 24.2 PS பவரும் 18.7 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பவர் அண்ட் டார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹை எண்டில் தான் வரும், லோவர் எண்டில் வராது. ஏன்னா பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எல்லாமே உங்களுக்கு பவர் டார்க் வந்து ஹையர் எண்டில் தான் அதிகமாக வரும். அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 35 40 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் 40 கிலோமீட்டர் எப்படி வரணும்னா நீங்கள் வந்து ஒரு 3500 ஒரு 4000 RPM மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டருங்கிறது வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். அப்புறம் இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே 17 இன்ச்சு டியூப்லெஸ் டயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ டயரோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டுவல் சேனல் ABS தான் இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரெமிக்காவோட டுவல் சேனல் ABS பிரேக்ஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சீட் ஹைட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 810 mm வரும். கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களும் வர கொஞ்சம் ஏறி உட்கார அளவுக்கு தான் சீட்ஸ் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் வந்து LED ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியல்லையுமே LED டெயில் லாம்ப்ஸ் தான் வந்துடும். இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து LEDலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஒரு 90லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நல்லாவே க்ரூஸ் பண்ணிட்டே போகலாம். அந்த ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து பெரிய அளவில் இருக்காது. இந்த வண்டி ஒரு 130லேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டாப் ஸ்பீடு வந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வேணும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு லாங் டிரைவும் நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா இந்த பைக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து லுக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லாங் ரைடு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஓட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமிட்டடாக உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப குனிஞ்சு உட்காந்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நமக்கு வந்து பேக் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இதில் வந்து ரொம்ப நம்ம பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இல்லை, ஓரளவு கொஞ்சம் அப்ரைட்டாக ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த பைக் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் லாங் டிரைவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்கும். இப்போ இந்த பைக் எடுக்கலாமா இல்லை R15 பைக் எடுக்கலாமா நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் தான். இப்போ R15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 150cc தான் வரும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 200cc வரும். R15 என்னன்னா அதில் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து நிறையாவே கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லை VVA டெக்னாலஜியாக இருக்கட்டும், குயிக் ஷிஃப்டாக இருக்கட்டும், இது மாதிரி டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து அதில் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதில் UST ஃபோர்க்ஸுமே அதில் இருக்குது. பட் R15 என்ன பிரச்சனைனா அது வந்து நம்மளோட ரெகுலர் யூசேஜுக்கு வந்து செட் ஆகுமான்னு வந்து தெரியாது. அது வந்து ஒரு ட்ராக் ஓரியன்ட் பைக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிக்கலாம், பட் வந்து ரெகுலராக சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியுமான்னு தெரியல. லாங் ரைடு வந்து கண்டிப்பாக ஓட்டிகிட்டே போக முடியாது. ஒரு 50 to 100 கிலோமீட்டர்ஸ்க்கான போகலாம் அதிகபட்சம். பட் அதுக்கு மேலே அதில் அந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு 150cc அதை வந்து நம்ம ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டவும் முடியாது நம்ம லாங் ரைடு எடுத்துகிட்டு போனாலுமே. இப்போ இந்த RS பார்த்தீங்கன்னா 200cc, இதை நம்ம லாங் ரைடும் எடுத்துகிட்டு போகலாம். 200cc கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகலாம். ப்ளஸ் வந்து இதில் முக்கியமான இது என்னென்னா நமக்கு வந்து அந்த ரைடிங் பொசிஷனுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் R15 கம்பேர் பண்ணுறப்போ. அப்புறம் R15 கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ப்ரைஸுமே வந்து கொஞ்சம் கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வரைக்கும் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே அந்தந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஒர்த்தான பைக் தான். உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து R15 எடுக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை, நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைக் வேணும், கொஞ்சம் லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த RS 200 எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.